ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கும்பராசி நேருக்கு வணக்கம். கும்பராசி சனி பவனின் மூலத்திருகுண ஆட்சி வீடு, காலப்புருஷ சக்கரத்தின் லாபஸ்தானம், ஆன்மீக வீடு. அவிட்டம் 3 4 சதயம் 4 பாதங்கள், போராட்டாதி 1 2 3 அடங்கிய ராசி மண்டலம். நல்லா இருக்குங்க. உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாள் வருது. கஷ்டப்படுறீங்க. கஷ்டம்னு என்ன சார்? நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா அது பேர் கஷ்டங்கிறோம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், அதில் சில தடங்கள் வந்துச்சுன்னா அது கஷ்டங்கிறோம். ஒருத்தரை பார்க்க போகிற நேரத்தில் அவரை பார்க்க முடியலன்னா கஷ்டங்கிறோம். ஸோ கஷ்டங்கிறது என்னென்னா, நம்ம விருப்பம் நிறைவேறலைன்னா அது கஷ்டங்கிறோம். அது காரியமாக இருந்தாலும் சரி, வேண்டுதலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அப்படி தான் சொல்லி நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம். இப்போ இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு முடிய போகுது. அந்த கஷ்டத்தின் கடைசி நாளாக ஒரு நாள் வருது. என்றைக்கு சார்? மே 5ஆம் தேதி. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, மே 4, சரியா? 5ஆவது மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கி தானே 5ஆம் மாதம் பிறகு, அதனால் 5ன்னு வந்துருச்சு. 5 நல்லது தான். 5ங்கிறது அதிர்ஷ்டமான எண் தான். கும்பராசிக்கு வேண்டிய எண், புதனுடைய எண், ராசிக்கு பஞ்சமாதிபதியுடைய எண், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ 5ங்கிறது கும்பராசிக்கு ரொம்ப வேண்டிய யோக நம்பர். ஸோ மே 4ஆம் தேதி, 5ஆவது மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி, பூச நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம், உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம். அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா, காலையில் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. நம்ம தான் இந்த வழிபாடை சொல்லிட்டு பலனை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. போதி ஜோடத்திலேருந்து கும்பராசிக்கு நிறைய தகவல் சொல்கிறோம். கோச்சார பலன்கள், கிரக சாரங்கள், சாதக பாதகங்கள், கிரக பயிற்சிகள், நிறைய தகவல்கள், நட்சத்திர பலன்கள், ராசி லக்கண பலன்கள், தசாபுத்தி பலன்கள், இப்படி வேத ஜோதிடத்தில் உள்ள அனைத்து நிலையிலுமே உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு ரெபுடேஷன் ஆயிடுச்சு. 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. நிறைய நேரில் ஜாதகம் பார்க்குறாங்க. நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள். நம்ம டீம் ராப்பாலாக கண்டென்ட் எடுத்து, வீடியோ எடுத்து நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. எல்லா ராசிகளுக்குமே. கும்பராசிக்குமே எப்படியும் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு வீடியோ போட்டுருவேன், சாதக பாதகம் போட்டுருவேன். அதனால் தயவுசெய்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குற ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சிறந்தாழ்ந்த நன்றி. உங்கள் பொறுப்பாகத்தை தொட்டு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு லைக் மூலிமா கொடுங்க. சரியா நேர்களே? லைக் தான் ரொம்ப முக்கியம். லைக்கை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இந்த 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி காலையில் 7:30 to 8:30 நல்ல நேரம் இருக்குது. அந்த நல்ல நேரத்தில் 8 மணிக்கு பூஜையை முடிச்சிருங்க. யாரை சார் கும்பிடணும் அப்படின்னா, முருகப்பெருமானை கும்பிடுங்க. இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. எப்படி சார் முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்றாங்க. செவ்வாய் ஏற்கனவே நீசமாக இருக்கிறாரு. சந்திரன் கூட சேர்ந்து நீசபங்கம் அடைகிறாரு. சுக்கிரனுக்கு கோணமாக வராரு, புதனுக்கு கோணமாக வராரு, கேந்திரமாக வராரு. ஸோ சந்திரன் சூரியர்கள் சுக்கிர சூரிய புதனுக்கு கேந்திர கோணமாக வர்றது நல்ல அமைப்பு. அடுத்து சந்திரன் வளர்பிறை சந்திரனாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது. சித்ரா பௌர்ணமி ஒரு முக்கியமான பௌர்ணமி, இருக்கிற பௌர்ணமியில் நம்பர் 1. ஸோ அந்த சித்ரா பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் தன் சொந்த வீட்டில் கடகத்தில் செவ்வாயை ரிஃபர்ஸ் பண்ணுறாரு. நீச செவ்வாய் நல்ல நன்மைக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 3 10 கூடியவன், தைரிய வீரிய சாணாதிபதியும் கர்ம தொழில் சாணாதிபதியும் நல்ல நன்மைக்கு வருது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா செய்கிற செயலெலாம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும். அரசாங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளும் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் முனைவோர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டு, விவசாயம், தோட்டம், பழம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். காய்கறி மார்க்கெட்டு நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா சந்திரன் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு மனிதனுக்கு உணவுப் பொருட்கள், நிலம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, அடிப்படை வசதிகள், அத்தியாவசிய பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த தொழிலில் இருக்கிறவங்க, அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த சின்ன பூஜையை பண்ணிட்டீங்கன்னா மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது. யாருக்கு சார் பூஜை பண்ணணும்? முருகப்பெருமானுக்கு தான். உங்கள் ராசிக்கு 3 10 கூடிய செவ்வாயுடைய தெய்வம் முருகப்பெருமானுக்கு தான் பூஜை பண்ணணும். முருகப்பெருமான் படத்தை எடுத்து பூஜை பண்ணுங்கள். அவர் படத்துக்கு பூஜை நமஸ்காரம் பண்ணுங்கள். பொட்டுக்கிட்டு வைங்க, பூ வைங்க, முல்லைப்பூ வைங்க, இல்லைனா செவ்வரளி பூ வைங்க. முருகப்பெருமான் படம், விநாயகர் படம், மகாலட்சுமி படம் 3 படத்தையும் வச்சுக்கோங்க. மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் நிறையா இருக்குது. சரியா நேர்களே? அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு நைவேத்தியம் பண்ணுங்கள். நைவேத்தியம் என்ன சார் பண்ணலாம்னா, சாம்பார் சாதம் வைக்கலாம். இல்லை சார் காலையில் 8 மணிக்கெலாம் சாம்பார் சாதம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு எடுத்து பித்தளை, செம்பு, வெண்கலம் இந்த தட்டில் வைக்கணும். சரியா? எவர் சில்வர் தட்டில் வைக்கக்கூடாது. பொதுவாக பூஜை அறையில் எவர் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. 3 பாத்திரம் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன பாத்திரம்னு. வெண்கலம், தாம்பரம், பித்தளை. இதில்
துவரம்பருப்பை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு அப்படியே அதை பரத்தி விட்டுருங்க. அதுக்கு மேலே அகல் விளக்கு கிளியாஞ்சட்டி இருக்குல்ல, அந்த அகல் விளக்கை வச்சுருங்க. நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. சரியா, நெய் தீபம் தான் போடணும், எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. நெய் வாங்கிட்டு வாங்க, ஒரு 5 ரூபா பாக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு பாக்கெட்டு முழுக்க ஊற்றிடுங்க, கரெக்டாக இருக்கும். சின்ன கிளியாஞ்சட்டி இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அகல் விளக்கு தான். ஆமாம், கிளியாஞ்சட்டி தான். அதில் கரெக்டாக இருக்கும். ஒரு திரியை போட்டு விளக்க போட்டுருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2 செவ்வாழை பழம், 2 வெத்தலை, 4 கொட்டைப்பாக்கு, இதை வச்சுக்கோங்க. பூஜையை முடிங்க. சரியா நேர்களே, மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வாய்ப்பு இருந்தால் கந்தச கவசம் படிங்க, இல்லைன்னா கேளுங்க. அந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனிட்ட சொல்ல கலைஞடுமே. செந்தில்நர் செவ்வாய் என்று திணீரனவிற்கு மேவராதா வினை. உருவா அருவாய் உளதாய் அலதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதையா விதியா குருவா வருவா அருவா குவனே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமலர் அஞ்சேல்ன வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல 2 காலம் தோன்றும். முருகா என்று ஓதற்கு முன் அழகெல்லாம் முருகனே, அருள் எல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, சேவக்குடையனே, சிவசுமன கடவுளை, என்குல தெய்வமே போற்றி. சரியா, முருக நாமத்தை சொல்லுங்கள், மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள், மனசில் உள்ளதெல்லாம் சொல்லுங்கள். நான் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், அறிஞ்சதை சொல்லுங்கள். நாபி கமலத்திலிருந்து வருகின்ற வார்த்தையில் நல்ல வார்த்தையாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றும். அந்த முருகப்பெருமானோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும். கஷ்டத்தின் கடைசி நாளாக பாவிக்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்குது. கிரக நிலையில் நல்லா இருக்குது. இப்போ நான் பலனை சொல்கிறேன். சரியா நேர்களை, பலன்கள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழிபாடை சொல்லிட்டு அந்த வழிபாடை செஞ்சுருங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சித்திரை மாதம் அன்றைக்கி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது, 4ஆம் தேதி தான். ஸோ சூரியன் ரொம்ப ஒரு பீக்காக போகிறாரு. அந்த நேரத்தில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா நல்லது. உடம்புல வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உடம்புல வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வராது. குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவும். சரியா, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் முருகப்பெருமானை வழிபடுறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும், ஆறுதல் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து கும்பராசி நேயர்களுக்கு வந்து சிந்தனை புதுமையாக இருக்கும். உங்கள் சிந்தனையும் செயலும் புதுமையாக இருக்கும். வித்தியாசமாக செயல்படுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணினி சம்மந்தப்பட்டவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, இன்டர்நெட் சென்டரில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி நல்ல லாபம் இருக்கும். எந்த தொழில் நல்ல லாபம் இருக்கும். பணம் சேமிக்க இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். பணம் சேமிங்க. சரியா, பணம் வந்து எக்ஸஸாக இருக்கும், அதை சேமித்து பழகுங்க. குரு சுக்கிரன் சஞ்சாரம் நல்லா இருக்குது. 2-11 கூட நல்ல நிலைமையில் இருக்கலாம். குடும்பத்தில் இணக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பணம் பல வழியிலும் வரும். மூத்த சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். காதல் வாழ்க்கை இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். சுக்கிரன் 4-9 கூட 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால தாயார் வழியில் பணம் கிடைக்கும். தாயார் வழி சொந்தங்கள் நல்லபடியாக இருக்கும். விவசாயம், வண்டி வாகனத்தோட நல்ல ஏர்னிங் இருக்கும். லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமான நாளாக இருக்கும். அதனால் என்ன, நல்லா பணம் கிடைக்கும். தின வரவையாக இருந்தாலும் சரி, மொத்த வரவையாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். அதுபோக அது சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க, மோட்டார் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், இப்படி நிறைய இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ப்ரைவேட் ஸ்தானங்கள்லாம் இருக்குது. சரியா, அந்த இன்சூரன்ஸ் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாட் எவர் மேபி அந்த ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதில் நல்ல கையில் பணம் காசு புழங்கும். சரியா, இது சிறு குறு தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் சின்ன சின்ன தொழில் வச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங் ஒர்க்கு, ஒர்க் ஷாப்பு, ரிப்பேரு, வல்கனிங் சென்டர், இப்படிலாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சுக்கிரன் 9 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி ஆதரவு இருக்கும். தகப்பன் வழி சொத்து பத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வீடாகவும் கிடைக்கலாம், மனையாகவும் கிடைக்கலாம், பணமாகவும் கிடைக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 4-9 கூட 2ஆம் இடத்துல உச்சமாகி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பு தான். சூரியன் வீட்டு செவ்வாய் வீட்டுக்கு தான் போவார். அடுத்து வந்து செவ்வாய் வீட்டு போனாலுமே 9ஆம் இடத்தை பார்ப்பார். அருமையான அமைப்பு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போவார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ அடுத்து சுக்கிரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. சூரியனும் சிறப்பாக தான் இருக்கிறாரு. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7 கூடையவன் 7க்கு 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் கணவனோ மனைவியோ தைரியமாக இருப்பாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து நல்ல ஒரு தூண்டுதலாக இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு பக்கத்துணையாக இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் கும்பராசியில் ஒரு ஆணாக இருக்கிறீங்க, ஒரு 10 நாள் வெளியே போகணும், கேம்புக்கு போகணும், கவலைப்பட வேண்டாம். மனையை விட்டுட்டு போகலாம். பாருமா, பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கோ, இந்த கைக்கு செலவு பணம் வச்சுக்கோ, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா கன் மாதிரி பார்த்துக்குருவாங்க. ஏன்னா 7 கூடையவன் வந்து 7க்கு 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு இருக்கனால உங்கள் லைஃப் பார்ட்னரோட கை ஓங்கி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது மாதிரி நேரத்தில் புரிதலை வளர்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக இருங்க. ஒரு நல்ல ஸ்கீமை உண்டாக்குங்க. எப்போ வந்து ஒரு பாண்டிங் இருக்கும்போது, கலஸ்தரம் நல்லா இருக்கும்போது, லைஃப் பார்ட்னருடைய அந்த கிரக நிலை நல்லா இருக்கும்போது, தாம்பத்தியம் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து கெயினாக பயன்படுத்திக்கணும். இதுதாங்க சூட்சுமம். நமக்கு வந்து நல்ல நேரம் வரும்போது அந்த நேரத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை வந்து எப்படி பயன்படுத்திக்கணும்னா, நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். நமக்கு சாதகம்னா என்ன, நம்ம % எந்த இதில் இருக்கிறோம். நம்ம உத்தியோகம் பார்க்குறோம்னா உத்தியோகத்துக்கு சாதகமாக பார்த்துக்கணும். உத்தியோகத்தில் உயர்வு வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், ப்ரொமோஷன் வேணும்னா அது சார்ந்த விஷயத்தில் நம்ம அவங்களை காக்கா பிடிச்சி நயந்து பேசி
அந்த விஷயத்தை சாதிச்சுக்கணும். தொழில் பண்ணுறோமா, தொழிலுக்கு என்ன தேவை, தொழில் எதுவும் பிரச்சனை இருக்கா, நெருக்கடி இருக்கா, அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். இல்லைனா அடுத்த லெவலுக்கு போனோம்னா அதை வந்து டெவலப் பண்ணணும். வியாபாரத்தில் அந்த கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்போர்ட்டை வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ அட் ப்ரெசென்ட் நம்ம எதில் இருக்கோமோ, நம்ம கமிட்மெண்ட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்ணிக்கணும். இதுதாங்க முக்கியம். இப்போ வந்து 7 கூடிய நல்ல நிலைமையில் இருக்கனால கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அக்கம் பக்கத்து வீடு, அதுபோல் சொசைட்டி, இதுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை ஏற்கனவே இருந்திருக்கும், அதை தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. அது மாதிரி விஷயத்தில் இப்போ எடுத்துக்கணும். இங்கே தான் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து அதுக்கு சம்மந்தமில்லாத நேரத்தில் அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்நேரம் அது சக்ஸஸ் ஆகாது, தோல்வி கண்டுருவாங்க. எல்லா விஷயத்துக்குமே சில நேரங்கள் இருக்குது. எப்படி ஸ்கூலில் ரீஓப்பன் ஜூன் மாதம் தானே ரீஓப்பன் பண்ணுறானுங்க. ஜூனுக்குன்னு ஸ்கூலில் திறக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஜூன் மாதம் தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகணும்னு ஒரு டைம் இருக்குது. சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஜூன் மாதம் தான் ஸ்கூல் திறப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி மனித வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறதுக்குமே ஒவ்வொரு நேரங்காலம் இருக்குது. அந்த நேரங்காலம் பார்த்து அந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த வேலை நமக்கு சாதகமாக முடியும். அதுக்கு தான் ஜோசியம் பார்க்குறதுங்கிறது, ஜோதிடத்தை பார்க்கணுங்கிறது, கிரக பயிற்சியை பார்க்கணுங்கிறது. போதி ஜோதிடத்தில் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் நான். சரியா? கும்பராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையை பார்க்கலாம், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் என் வீடியோவில் வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசினேன்னா முழுசாக வந்து எல்லா தகவலும் நல்லா இருக்காது. பட் வந்து ஒரு குறிப்பிட்ட தகவலை சொல்லியிருப்பேன். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து சில விஷயங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். இப்படி தான் பலன்னு சொல்ல முடியும். சரியா நேயர்களே? அதனால் தொடர்ந்து கேளுங்க, லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். லைக் பட்டனை வந்து ஆன் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும். அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அடுத்த நல்ல நிலைமைக்கு போகிறார். அடுத்த 4ஆம் இடம் சுக்கிரன் வீட்டுக்கு போவார். உச்சன் வீட்டுக்கே போகிறது மிகச்சிறப்பு. மே 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியை பிடிக்க முடியாது, சின்ன ராசியை பிடிக்க முடியாதுப்பா அப்படிம்பாங்க. எங்கள் சின்ன ராசான்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் பாக்யராஜ் நடிச்சிருப்பார், சின்ன ராசி நடிச்சிருப்பார். அதில் வந்து அந்த இவர் சொல்லியிருப்பார், மண்ணாங்கட்டி, சின்ன ராசினை பிடிக்க முடியாது போய் அப்படிம்பார். அது மாதிரி கும்பராசி நேரில் இனிமேல் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருப்பீங்க. கஷ்டத்தின் கடைசி நாள் ஆகிப்போச்சு. இனிமேல் உங்களை பிடிக்க முடியாது. சரியா? மிகச்சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் அருமையான நிலையில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். நேற்று போயிட்டார், ஏப்ரல் 30ஆம் தேதி. 3ஆம் இடத்துல புதன் போயிட்டாருன்னா கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கலவரு மீனா நல்லவர் மீனாக இருப்பீங்க. 5 8 கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. வம்பு வழக்கு பிரச்சனைலாம் சரியாக போயிடும். சரியா? எந்த பிரச்சனையும் இருக்காது, நீட்டாக இருக்கும். அதாவது 8 கூடியவன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு 3ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி ஒரு சுற்றி 3ஆம் இடத்துக்கு வந்து ஒரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியம் கை கொடுக்கும். சரி, அருமையான அமைப்பு. சூரியனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கனால சூரிய நாராயண யோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதனும் வந்து ஸ்தான பலம் பெறுவார், சொந்த வீட்டுக்கு போவார். ஸோ சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாயும் சிறப்பாக இருக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே தான் செவ்வாய் வந்து ராசியை பார்ப்பார். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஜூன் 6ஆம் தேதிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 36 நாள் இருக்குது. 36 நாள் கழித்து நான் ரிவைஸ் பண்ணுவேன். சரியா? இதுதான் அப்பப்போ பலன்கள் பார்க்கணுங்கிறது. ஏன்னா அடுத்த செவ்வாய் பறித்து கொஞ்சம் மத்தியமமாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசியை பார்ப்பார். கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க. பட் அதுக்கு நாள் இருக்குது. பட் இப்போதைக்கு எப்படி சார் இருக்குது கும்பராசிக்கு? நல்லா இருக்குது சார், சிறப்பாக இருக்குது. சரியா? வண்டியை கொண்டு போங்க, நல்லா இருக்குது. ரூட் கிளியர். உங்கள் வண்டி 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டே இருக்கும். நல்ல வழியாக போங்க, நல்லதே நடங்க, நல்லதே நடக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பலன்கள் மிகச்சிறப்பாக தான் இருக்குது. சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், அன்றைக்கி 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி வந்து 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தான். அடுத்து 7ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவே இருக்கிறது. சரி நேயர்களே, இந்த வீடியோவில் வந்து பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. புதன் சாரம் ஏற போகிறாரு. ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 4 9 கூடியவன் 5 8 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால நல்ல அமைப்பு தான். தூரதேச அமைப்பில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை தொடர்புல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. கேலி கிண்டலாக இருப்பீங்க. எல்லாருக்கும் இணக்கமாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல பாத சனியாக சனி பகவான் ராகுவோட பிடிச்சிருக்கிறாரு. ஸோ ராகு சனி தான் ஒரு குருஷியலாக இருக்குது 2ஆம் இடத்துல. சரியா? சில பேருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கும். இன்வால்மெண்ட் ரொம்ப குறைஞ்சி இருக்கும். அவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சனி ராகு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுங்கள், கற்பனை சாமியை வழிபாடு பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு வழிபாடு வந்து கற்பனை சாமி தான். நான் சொல்கிற அன்றைக்கி முருகப்பெருமானை கும்பிட்டுருங்க. அந்த பூஜை தனி. அது வந்து வாழ்நாளைக்கு ஒரு முக்கியமான பூஜை. அதை முடிச்சுருங்க.
அட் ப்ரெசென்ட் பாத சனிக்கு சனி ராகு இணைவுக்கு வந்து கற்பனசாமியை தான் கும்பிடணும். அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். மாதத்தில் ஒரு சனிக்கிழமை போங்க, 2வது சனிக்கிழமை அல்லது கடைசி சனிக்கிழமை கற்பனசாமியை போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா கஷ்டமெல்லாம் தீரும். பாத சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். நிறைய நேரில் நான் பார்க்குறேன், சதய நட்சத்திரத்தில் தான் எனக்கு ஜாதகம் வருது. நேற்று கூட 2 ஜாதகம் வந்துச்சு. நேற்று நான் ஒரு 3 ஜாதகம் பார்த்தேன். 3 ஜாதகத்தில் 2 ஜாதகம் சதய நட்சத்திரம் தான். அவர் 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து சனி திசையில் ராகு புத்தி நடக்கு, ஒருத்தருக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்கு. கரெக்டாக இருக்குது, சரியா? ஒன்றும் செய்ய முடியாது, கரெக்டாக இருக்குது, பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது. ராகு திசையில் சனி திசை தான். ஆமாம், சனி திசை. ஒருத்தருக்கு வந்து குரு திசை நினைக்கிறேன், லக்கண ரீதியாக சரியில்லை. ஆமாம், சதய நட்சத்திரம் தான். அவர் சனி திசை தான் நடக்குது. ஆமாம், கொஞ்சம் வயசு தான், 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். சனி திசை தான் நடக்குது. ஆமாம், சதய திசைனா ராகு திசை, குரு திசை, சனி திசை தான். ஆமாம், சனி திசை ராகு புத்தி. ஒருத்தருக்கு சனி திசை செவ்வாய் புத்தி. ஆமாம், சனி திசை ராகு புத்தி, சனி திசை செவ்வாய் புத்தி, 2மே சரியில்லை. 2 ஜாதகத்துக்குமே சதய நட்சத்திரம், கும்பராசி. ஏன்னா இப்போ ராசியில் வந்து சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குது. சனி பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. 12ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு என்ன நடத்தோம்னா தூரதேச அமைப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். வெளிவட்டார போக்குவரத்துலாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 11ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. மூத்த சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும். மூத்த சகோதரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுப்பார். தாய் தகப்பனுக்கு ஏற்ற மாதிரி இருப்பார். அவரால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். உங்கள் மூத்த சகோதரன் அண்ணனாக இருந்தாருன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஏர்னிங்கை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் அமைப்பு நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் அதிர்ஷ்டம் கொடுக்கும். தொழிலை நல்லா பண்ணலாம். குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், தீப்பெட்டி ஆஃபீஸு, ஃபயர் ஒர்க்கு, ஹோட்டல்ஸு, டீ ஷாப், காஃபி ஷாப், மட்டன் ஷாப், ரியல் எஸ்டேட்டு, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். செங்கச்சூளை, பில்டிங் கான்ட்ராக்ட், பில்டிங் மெட்டீரியல், இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். வம்பு தும்பு வரைச்சினாலும் முடிஞ்சு போயிடும். சரியா? கடன் கப்பெல்லாம் ஒரு அடைக்கிறதுக்கு முகாந்திரம் வந்துடும். தேக அரைக்க நல்லாயிருக்கும். ஆள் செதுக்கி வச்ச சில மாதிரி இருப்பீங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இங்கே கொஞ்சம் குருஷியல். இங்கே தான் வந்து கணவன் மணி பிரச்சனை இருக்கும். சரியா? என்ன தான் இன்டகிரேஷன் 7 கூடிய செவ்வாய் நல்லா இருந்தாலுமே 8ஆம் இடத்துக்கு வந்து யார் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடங்கிறது வந்து 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்படின்னா கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பாண்டிங்கால் குடும்பத்தில் வந்து ஒரு சைன் பண்ண முடியாது. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சில பிரச்சனை வரும். சரியா? அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க தான் வந்து கற்பனசாமி வழிபாடை கூடுதலாக பண்ண வேண்டும். அடுத்து வந்து 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். வந்துருச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த ராசிநாதனை வந்து இந்த 7ஆம் இடத்து விஷயத்தை செய்ய மாட்டார். சனி பகவான் உங்கள் ராசிநாதனை இருந்தாலுமே, உங்கள் ராசிக்கு 1, 12 கூடவனை இருந்தாலுமே எல்லா ஆதிபத்தியத்துக்கும் அவருடைய கண்ட்ரோல் இருக்கும், அவருடைய வீச்சு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் அவர் குடும்பத் தலைவன். ஒரு குடும்பத் தலைவன் வந்து எல்லா விஷயத்திலும் இது பண்ணுவார். எப்படி முதலமைச்சர் வந்து எல்லா துறையிலும் ஈடுபாடு பண்ணுறாரோ, ஒரு தமிழ்நாட்டுக்கோ இல்லைன்னா வேறு நாட்டுக்கோ முதலமைச்சரோ பிரதமரோ அவங்க வந்து ஒரு துறையில் இருந்தாலுமே எல்லா இதுலையுமே அவங்க இன்வால்மெண்ட் இருக்கும். எந்த கோப்பில் இருந்தாலுமே கையெழுத்து போடுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைவே இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டிங் துறையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே கடைசியில் முதலமைச்சர் சைன் பண்ணால் தான் அது வந்து முழுமையடையும். அது மாதிரி சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 1, 12 கூடவன் இருந்தாலுமே எல்லா ஆதிபத்தியத்துக்குமே அவருடைய கண் இருக்கும், அவருடைய வீச்சு இருக்கும். அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மணி உறவில் சில தூரதேச அமைப்புகள் இருக்கும், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கவனமாக இருந்துக்கணும். இவங்க தான் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். அப்படியே பார்த்தோம்னா வந்து 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தகப்பன் வழி உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும். சில பேர் தகப்பன் வழி தொழில் அல்லது உத்தியோகம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதில் நல்லா சைன் பண்ணுவீங்க. தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் அருமையாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. சில குடும்பத்தில் அப்பாவுமான சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் மிகச்சிறப்பு. வண்டி வாகன யோகம், வீடு மனை, தாய் விஷயத்தில் ஏற்றம், விவசாயம், தோட்டம், பயிர், பழம் எல்லாமே நல்லாயிருக்கும். பழம்னா என்ன? பழத்தோட்டம்னு அர்த்தம். சரியா? ஒரு நேயர் கேட்டார், சார் நீங்கள் பழத்தோட்டத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க சார். நான் பழத்தோட்டம் வச்சுருக்கிறேன். ராஜபாளையத்தில் மாம்பழத்தோட்டம் இருக்குது. ஐயனார் ஃபால்ஸை ஒட்டி எனக்கு மாம்பழத்தோட்டம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கேட்டார். நல்லா இருக்குயா, சித்திரை வையாசியில் நல்லா மகசூல் இருக்கும். மாம்பழம் இந்த ட்ரிப்பு நல்லா இருக்கும். இந்த தடவை மாம்பழம் நல்லா இருக்கும். விலை குறைஞ்சிரும். கிலோ இப்படி 10 ரூபா 20 ரூபாய்க்கிட்ட வந்துடும். சரியா? மாம்பழம் நிறைய வரும் இந்த வருத்தம். ஓகே. அடுத்து வந்து ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இளைய சகோதர விஷயத்தில் சில விரயம் இருக்கும். சரியா? அலைச்சல் இருக்கும். அலைச்சலோடு தான் காரியம் முடியும். அப்படி தான் எடுத்துக்கணும். தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும். அவங்க படிப்பு, திருமணமோ, உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இப்படி தான் நேரடி பலன்கள் உங்களுக்கு போகும். 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. வருவாய், குடும்பத்தில் நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்தாலுமே கொஞ்சம் அசௌகரிய சூழ்நிலை இருக்கும். உங்களால் பரிபூர்ணமாக குடும்பத்தில் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. சரியா? அதுக்கு தான் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். ஸோ ஒரு சுற்றி வந்திருக்கிறேன், பலன்களையும் சொல்லியிருக்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு பூஜையும் சொல்லியிருக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி அந்த 8 மணிக்கு அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லா பிரச்சனையும் ஒரு சார்ட் அவுட் ஆயிரும். கஷ்டமெல்லாம் தீர்த்து போய்விடும். உங்கள் கஷ்டம்
கஷ்டத்தின் கடைசி நாளாக இருக்கும். கஷ்டம் வராமல் இருக்காது, அந்த கஷ்டம் வரத்தான் செய்யும். அது தாங்குகிற சக்தியை கொடுப்பார் கடவுள். சரியா? என்னதான் பிரச்சனை வந்தாலும் தாங்குகிற சக்தி இருக்கும், சமாளிச்சிருவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நிற்கிறது முக்கியம் கிடையாது, நின்ன இடத்துல நிலைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அந்த நிலைக்கணும்னா சில பூஜை பரிகாரம் பண்ணிட்டு தான் இருக்கணும், புனஸ்காரம் பண்ணணும். பரிகாரங்கள்லாம் கிடையாது, கோச்சாரத்துக்கு வந்து பரிகாரம் கிடையாதுங்க. கோச்சார பலன்களுக்கு வந்து யார் பரிகாரம் சொன்னாங்கன்னா அவனை ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். பரிகாரங்கள் வந்து தனி மனித ஜாதகத்துக்கு தான் வரும், அதுவும் தோஷத்துக்கு தான் பரிகாரம் பண்ணணும். செவ்வாய் தோஷம், சனி தோஷம், சுக்கிர தோஷம், ராகு தோஷம், இப்படி எதனாச்சும் ஒரு தோஷம் இருக்கும். அது ஒரு 30-33 வயசுக்குள்ளே தான் பரிகாரம், தோஷம்லாம் நிவர்த்தி. 33 வயசுக்கு மேலெலாம் பரிகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாழ்ந்து தான் ஆகணும். சரியா சார்? எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எது ஆகாமல் இருந்தாலுமே அதை ஏற்றுட்டு தான் போகணும், கட்டத்தை உள்ளதை மாற்ற முடியாது. அதுக்கு வேணால் இறை வழிபாடு பண்ணலாம். சரியா? இறை வழிபாடு பண்ணலாம், சில கைங்கரியங்கள் பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். வெளியே ஒரு நாள் கூத்துக்கு நான் பரிகாரம் பண்ணி நான் அதை மாற்றிடுவேன்னா முடியாது. சில பேர் மோதிரம் போடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ராசிக்கல் மோதிரம் போடுறதெல்லாம் பொய், அதெல்லாம் அப்படி வேத ஜோதிடத்திலே சொல்லலை. அதை வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. அந்த கல் மோதிரம் போட்டால் மட்டும் சரியாக போயிடும், அதிர்ஷ்ட கல், அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட நம்பர், இது எதுவுமே கிடையாது. பாரம்பரிய ஜோதிடத்தில் எந்த புசத்தை திருப்பினாலுமே இந்த அதிர்ஷ்ட கல்லோ, அதிர்ஷ்ட நகரமோ, அதிர்ஷ்ட இதோ எதுவும் சொல்லவே இல்லை, அதிர்ஷ்டம் இன்னும் சொல்லவே இல்லை. நல்லா சொல்லணும்னா பாரம்பரிய ஜோதிட புஸ்தகம் கீரனூர் நடராஜன் எழுதினது, ஜாதக அலங்காரம், பாரிஜாதம், பாலதிகாம்பிகை, நந்தி வாக்கியம், இப்படி பழைய புஸ்தகம்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஜோதிடத்தை செய்யுளாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து கிரகங்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை சொல்லியிருக்காங்க. வெளியே கோயிலுக்கு போங்க கூட சொல்லலை, அவங்க எதுலையுமே சொல்லலை. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லலை. இடையில தான் அதெல்லாம் வந்திருக்கு. ஆலயம் போப்பா, கோயிலுக்கு போ, அப்போ தான் நீ மனுஷனாக பதப்பட்டு இருப்ப, உன் சேட்டையெல்லாம் குறையும், கோயிலுக்கு போகும்போதுனாச்சும் ஓக்கியமாக ஒழுங்காக போவ, அப்படி நீ போனாலே உன்னை பிடிச்சதெல்லாம் உன்னை விட்டு வெளியே போயிடும். ஒரு மனுஷனை எதுக்கு பிடிக்குது? தேவையில்லாதது. அவன் சரியில்லை, மனமும் உடலும் சரியில்லை, மற்றதெல்லாம் வந்து ஒட்டிக்கிருச்சு, அவ்வளோதான் பிரச்சனை. நல்லா உட்காந்து யோசனை பண்ணுங்கள். எனக்கு ஏன்டா காய்ச்சல் வந்துச்சு ஒருத்தன் கேட்டானா, ஐஸ் வாட்டர் குடித்தேன், வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தேன், அப்படியே கூலிங்காக குடித்தேன், காய்ச்சல் வந்துருச்சு, மழையில் நனைஞ்சேன், காய்ச்சல் வந்துருச்சு. இது மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு வந்து தேவையில்லாமல் மனமும் உடலும் கெட்டு போச்சுன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். கோயிலுக்கு போனால் ஒழுங்காக போவான், குளிச்சுட்டு போவான், சுத்தமாக இருப்பான். அட்லீஸ்ட் அந்த கோயிலில் இருக்கிற ஒரு அரை மணி நேரம்னாச்சும் அவன் கொஞ்சம் இயல்பாக இருப்பான். அதுக்காக தான் கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. அதில் சில தெய்வங்களை, குறிப்பிட்ட தெய்வங்களை கும்பிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை குறையும்னு இடையில சொருகப்பட்டது தான் ஆலய வழிபாடு. வேத ஜோதிடத்தில் எங்கேயுமே வந்து இறை வழிபாடே சொல்லலை. ஒரு ஜோசியர் வந்து இந்த கோயிலுக்கு போனால் தான் மகனு கல்யாணம் ஆகுன்னு சொன்னார்னா அவர் வந்து ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஏதோ வந்தவனை ஆறுதல் வார்த்தை சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அவன் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதான் நடக்கும். 2 பொண்டாட்டி கட்டி அவன் சீரியல் அப்படி தான் இருக்கும். சில பேர் கல்யாண வாய்ப்பே இருக்காது, 35-40 வயசு ஆயிரம், பொண்ணு தேடிட்டே இருப்பான், இன்னும் தேடிட்டு இருப்பான். சரியா? நல்லா சம்பாதிச்சு வச்சுருப்பான், ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா தூக்கத்தில் அவனா தனியாக தூங்கி தனியாக எந்திக்க வேண்டியதான். நைட்டில் கனவு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான், இன்ப கனவுலே இருக்க வேண்டியதான். வெளியே அணுவிக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்க மாட்டா, ஒரு நல்ல பிள்ளை கிடைக்காது. ஆனால் காசு பணம் இருக்கும். ஆத்தாள் அப்பனும் ஒவ்வொரு ஜோசியனாக பார்த்து தேடுவாங்க. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்க மாட்டேங்க, என் மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கானே. கிடைக்காது. அங்கே ஜாதக கட்டத்தில் இருந்தால் தானே கிடைக்கும். கர்ம பலன் இப்படி இருக்கும். கர்ம பலன் இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. சும்மா ஜோசியர் என்ன சொல்வார், அந்த பரிகாரத்தை பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, அப்படி சொல்லி வந்தவனை ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிடுவார். இதுதான் உண்மை. இப்படிலாம் பார்க்கும்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம என்ன இருக்கோ அதை மாற்ற முடியாது. வழிபாடு பண்ணி கொஞ்சம் சீர்திருத்தப்படுத்திக்கலாம், நம்ம செம்மை ஆகிக்கலாம். சரியா? நமக்கு நாமே ஒரு இது பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே லைனர்களே, வாழ்த்துக்கள். கொஞ்சம் கூடுதலாக தான் பேசியிருக்கிறேன், இருந்தாலும் கும்பராசிக்கு வேண்டியதுதான். இந்த ஏலச்சனி காலகட்டத்தில் நிறைய பேர் பாதசனியாக இருக்கிறதுனால நிறைய சேலைகள்லாம் செஞ்சிட்ருப்பீங்க, சேட்டைகள்லாம் நிறையா இருக்கும், செலவுகளும் இருக்கும். ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் நான் சொல்கிற விஷயத்தில் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லபடி நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.